This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. பாமகவின் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்படுவதாக ராமதாஸ் அறிவித்ததோடு தானே தலைவராக தொடரப்போவதாகவும் கூறியிருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தானே தொடரப்போவதாக ராமதாஸ் அறிவித்துள்ளது அக்கட்சிக்குள் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். ராமதாஸின் இந்த அறிவிப்பை ஏற்க மறுத்துள்ள அன்புமணியின் ஆதரவாளர்கள் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கியுள்ளனர். அதே சமயம் ராமதாஸ் அறிவிப்புக்கு கட்சி நிர்வாகிகள் பலரும் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர். ராமதாஸ் அறிவிப்பு தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளரான திலகபாமா அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது தவறு என்றும் பாமகவில் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். அன்புமணிக்கு ஆதரவாக திண்டிவனத்தில் உள்ள ராமதாஸ் இல்லம் முன்பாக குவிந்த அவரது ஆதரவாளர்கள் அன்புமணியை மீண்டும் தலைவராக அறிவிக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். அப்போது அங்கிருந்த மற்றொரு தரப்பினர் ராமதாசுக்கு ஆதரவாக முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செயற்குழுவை கூட்டாமல் ராமதாஸ் தன்னையே தலைவராக அறிவித்துள்ளதும் அன்புமணியின் பதவி பறிப்பும் ஏற்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ள சூழலில் இது தொடர்பாக அன்புமணி தரப்பிலிருந்து எவ்வித கருத்தும் வெளியாகவில்லை. அவர் தந்தையை எதிர்க்காமல் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு கட்சி பணிகளை செய்வாரா அல்லது எதிர்வினை ஆற்றுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சீமானுடன் செய்தியாளர் காமராஜ். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் முக்கிய திருப்பத்தை சந்தித்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அக்கட்சியின் முக்கிய தலைவர்களான தந்தை மகனிடையே கட்சியின் தலைமை பொறுப்பு கைமாறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். கடந்த டிசம்பர் மாதம் விழுப்புரத்தில் நடந்த பாமக புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில்தான் வெளிப்படையான மோதல் வெடித்தது. கட்சியில் இளைஞரணி தலைவராக தனது மகள் வழி பேரனான முகுந்தனை நியமிக்க ராமதாஸ் முடிவு செய்திருந்தார். ஆனால் தான் வகித்த இளைஞரணி தலைவர் பதவியை முகுந்தனுக்கு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அன்புமணி போர்க்கொடி உயர்த்தியுள்ளார். அப்போது தான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் கட்சியில் இருக்க முடியாது என்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார் ராமதாஸ். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இதனைத் தொடர்ந்து தன்னை பனையூர் அலுவலகத்தில் சந்திக்கலாம் என்று மேடையிலேயே அறிவித்த அன்புமணி தனது தொலைபேசி எண்ணையும் கூறினார். சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். 4446060628 குறிச்சிக்கங்க. என்ன தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. விருப்பமில்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று ராமதாஸ் தெரிவித்தார். நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பிச்ச கட்சி. நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாரா இருந்தாலும்
பாமகவின் இரு பெரும் தலைவர்கள், அதிலும் தந்தை மகன் இடையே ஏற்பட்ட இந்த மோதலுக்கு பிறகு முகுந்தன் விலகிக் கொண்டார். தந்தை ராமதாஸை அன்புமணி நேரில் சந்தித்து சமாதானமான நிலையில் நீரு பூத்த நெருப்பாக இருந்த பிரச்சினை மீண்டும் தீப்பிடிக்க ஆரம்பித்துள்ளது. பாமக தலைவராக இருந்த அன்புமணியை செயல் தலைவராக அறிவித்ததோடு தானே கட்சியின் தலைவர் என்று ராமதாஸ் அறிவித்திருப்பது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டிய நடவடிக்கை என கணிக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். காற்று எந்த பக்கம் வீசுகிறது, எந்த அரசியல் கட்சி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, திமுகவுக்கு இருக்குதா அதிமுகவுக்கு இருக்குதா என்று கண்டுகொண்டு அதன் பிறகு ஒரு கட்சியில் சேருவார். அந்த கட்சியை ஜெயித்துவிடும். அதன் பிறகு அந்த அதிகாரத்தினுடைய அருகில் இருக்கிறதுனால நிச்சயமாக தன் மக்களுக்கு பல விஷயங்கள் டாக்டர் ஐயாவால் செய்ய முடிஞ்சது என்று நான் கருதுகிறேன். அப்ப அதே ஒரு நிலையில் தான் பாமக இருக்க வேண்டும் என்று பல காலமாக நம்பி வந்தவர் டாக்டர் ஐயாவா இருக்கிறார். அதற்கு நேர்மாறாகத்தான் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி தமிழகத்தில் இந்த அதிகாரத்தை நாம் பிடித்து விடலாம், தமிழகத்தை நாம் முதல்வர் ஆகிவிடலாம் என்ற அந்த ஆசையில் அன்புமணி வலம் கொண்டிருந்தார். நமக்கு அனைவருக்கும் தெரியும், 2016 பார்த்த விஷயமாகத்தான் இருந்தது. அதன் பிறகு அந்த கட்சிக்கு சரிவுதான். அதன் பிறகு மேல வரவே கிடையாது என்றுதான் உண்மை நிலையா இருந்தது. மத்திய அமைச்சர் கூட இருந்த ஒரு கட்சியா இருக்கிறது. அன்புமணியே மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார். இவ்வளவெல்லாம் முடிந்த பிறகு கூட அந்த கட்சியினுடைய அந்த வீழ்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். அப்போ அன்புமணியுடைய தலைமையில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கட்சியினுடைய வீழ்ச்சி மட்டும்தான் நடந்திருக்கிறது. அப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் நிச்சயமாக டாக்டர் நடத்தி இருப்பார். வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். பாஜக என்ன சொல்லிட்டு வருதுன்னா என்டிஏவும் அதிமுகவும் கூட்டணி, அதாவது தேச ஜனநாயக கூட்டணியோட அதிமுக கூட்டணி வச்சுக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. என்டிஏல பாமகவையும் அவங்க உள்ளடக்கி தான் அவங்க பேசுறாங்க. பாமக இருக்கிறாங்க, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இப்படி தான் அவங்க பேசுறாங்க. அப்போ அது என்ன ஒரு இது வருது அப்படின்னம்னா ஏதோ பாஜகவினுடைய ஒரு துணை கட்சி பாமக அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தை தமிழ்நாட்டு மக்களிடையே ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சி பாஜக, ஆனால் ஒரு 9 மாவட்டங்களில் ஒரு பெரிய செல்வாக்குள்ள ஒரு கட்சி பாமக. அந்த கட்சி எப்படின்னு ஒரு கட்சி கீழே வர முடியும்? ஆனால் ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு, திமுக அல்லது அதிமுக போன்ற ஒரு பெருங்கட்சியோட நேரடியான ஒரு கூட்டணியை பேசி வச்சுக்கிறணும், அதன் மூலமாக கணிசமான இடங்களை பெறுறது நல்லாயிருக்கும், மக்களிடையே சரியான ஒரு செய்தி போகும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது அன்புமணியர் தான் நடக்காது. இன்றைக்கி அன்புமணி போயிட்டு ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் அவர் போய்ட்டு சந்தித்து நாங்கள் தேச ஜனநாயக கூட்டணியில் தான் நீடிக்கிறோம், அந்த கூட்டணியில் தான் நாங்கள் சட்டப்பேரவை தேர்தலை சந்திப்போம் அப்படின்லாம் சொன்னார் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் இவரால் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுறோம். உடனே ஒரு ப்ரீஎம்டிவாக என்ன பண்ணுறாரு, அதை தடுக்கிறது என்ன பண்ணுறாரு, அன்புமணியை டிமோட் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டு இவர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாமகவில் நிகழ்ந்துள்ள இந்த மாற்றங்கள் அக்கட்சியினரிடையே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். எதுவாயினும் 2026 ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியை முழுவதுமாக தனது பொறுப்பில் எடுத்துக் கொண்டுள்ள ராமதாஸ் அடுத்த கூட்டணி நகர்வுகளை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.